சேலத்துலேருந்து ஈரோடு போகிற பஸ்ஸு, பவானி போகிற பஸ், இந்த பஸ் எல்லாம் வந்து இங்கே நின்று போகணும்னு சொல்லி ஏற்கனவே ஸ்டேஜ் இருக்கு. இதை தொடர்ந்து எந்த பேருந்துகளும் வந்து இங்கே நின்று போகிறது கிடையாது. ஈரோடு அனைவருக்கும் வணக்கம். சீரகாப்பாடி சட்டப்போராட்ட குழுவிலிருந்து மோகனவேல் பேசுகிறேன். நம்ம சீரகாப்பாடி பேருந்து நிறுத்தத்தில் ஈரோடு, சேலத்துலேருந்து ஈரோடு போகிற பஸ்ஸு, பவானி போகிற பஸ், இந்த பஸ் எல்லாம் வந்து இங்கே நின்று போகணும்னு சொல்லி ஏற்கனவே ஸ்டேஜ் இருக்கு. இதை தொடர்ந்து எந்த பேருந்துகளும் வந்து இங்கே நின்று போகிறது கிடையாது. ஈரோடு வண்டியும் பவானி வண்டியும் நம்ம தொடர்ச்சியாக சட்டப்போராட்ட குழு சார்பாக பெட்டிஷன் கொடுக்கறது, கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறது, இப்படி தொடர்ச்சியாக நம்ம பண்ணிட்டு இருக்கிற விரைவாக இப்போ ஒரு சமீபமாக ஒரு 2 மாதங்களாக பல முன்னேற்றம் வருது. அது குறிப்பிடத்தக்க அளவில் இப்போ சமீபத்தில் சங்ககிரி ஆர்டிஓலேருந்து அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள எல்லா தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகளை கூப்பிட்டு விசாரணை நடக்கும். சீரகாப்படியில் எல்லா பேருந்துகளும் நிறுத்தி போகணும், இல்லைனா டிரைவர் கண்டக்டர் லைசன்ஸ் மேலே நம்ம நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக இப்போ பெரும்பாலான பேருந்துகள் வந்து சீரகாப்படியில் நிறுத்தி பயணிகளை ஏற்றி தான் போயிட்டு இருக்காங்க. இதையும் மீறி ஒரு சில பேருந்துகள் வந்து நிற்காம போயிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேயே சிசிடிவி கேமரா நம்ம வச்சுருக்கிறோம். நீங்கள் கை காட்டி ஒரு வேளை பஸ் நிற்கல அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக அங்கே தகவல் பலகையும் வச்சுருக்கோம். அதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லலாம். சொன்னீங்கன்னா நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு நம்ம ப்ராப்பராக அடுத்த நடவடிக்கையை நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஸ் சேலத்துலையோ பைபாஸ்லையோ நீங்கள் ஏறும்பொழுது பஸ் நிற்காதுன்னு சொன்னாங்கன்னா கூட உடனடியாக நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிடலாம். பெரும்பாலும் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறிக்கோங்க, பஸ்ஸில் ஏறிட்டு சீரகாப்படி டிக்கெட் கேளுங்க. பஸ் நிற்கலான்னு சொல்கிறாங்கன்னா உடனே அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்கு பின்புலத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் அனைத்து தனியார் பேருந்துடைய உரிமையாளர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. டிரைவர் கண்டக்டர் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீரகாப்படி சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சீரகாப்படி பஸ் ஸ்டாப் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆட்கள் தேவைப்படுது. இப்போ வந்து என்னென்னா நோட்டீஸ் கொடுக்கறது, இந்த வீடியோ எடுக்கிறது, இப்போ வந்து பெட்டிஷன் போடுறது, அப்புறம் டைமிங் நோட் பண்ணுறது, இந்த மாதிரி பர்டிகுலர் வேலைலாம் கொஞ்சம் இருக்குது. ஆட்கள் அதுக்கெல்லாம் தேவைப்படுது.